Hi friends, welcome to Sala Easy Max. இந்த வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா PGTRB மேத்தமெட்டிக்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் 2 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் 2 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டோட்டலா வந்து ஒரு 75 டேஸ் எடுத்து நம்ம வந்து ஒரு ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ நமக்கு ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா PGTRB மேத்தமெட்டிக்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் 1 நம்ம ஏற்கனவே டிசம்பர் 12 வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆகஸ்ட் 18th நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 டேஸ் எடுத்து ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல நமக்கு ஜூலை 10ல நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 28 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாமினேஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்து ஒரு 80 டேஸ் நமக்கு டைம் இருக்கும். இப்போ இந்த 80 டேஸ்ல நம்ம வந்து ஒரு 75 டேஸ் எடுத்து நம்ம வந்து ஒரு ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி ஸோ இந்த 75 டேஸ்ல நம்ம எப்படி நம்ம வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம், ஸோ எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம், இதுல நமக்கு என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு ஃபுல் டீடைல் தான் நம்ம இந்த வீடியோ கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப், அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் சேனல் இதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறோம். ஸோ இந்த லிங்க்லாம் போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம என்னென்னலாம் அப்டேட் பண்றோமோ ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஸோ அதே மாதிரி நம்மளோட வெப்சைட்ல போய் நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதுல கோர்சஸ், அகாடமிக், அதே மாதிரி வீடியோஸ், ஃப்ரீ டெஸ்ட் இது எல்லாமே இருக்கும். ஸோ இதுவுமே நீங்க போய் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வெப்சைட்ல ஃப்ரீயாவே நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீடியோ கிளாஸோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ இது எல்லாமே கொடுத்துருப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருப்போம், டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருப்போம், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுத்துருப்போம். ஸோ அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ஷெட்யூல் பிளான். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் 2க்கான நம்ம வந்து ஷெட்யூல் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஷெட்யூல்ல பாத்தீங்கன்னா டோட்டலா நம்ம வந்து ஒரு 75 டேஸ் எடுத்திருப்போம். இப்போ இந்த 75 டேஸ் நம்ம ஒவ்வொரு மந்த்ல எவ்வளோ டேஸ் எடுத்திருக்கோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜூலை மந்த்ல டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 18 டேஸ் நம்ம வந்து எடுத்திருக்கிறோம். ஸோ நம்ம என்னைக்கு ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா ஜூலை 14th அன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போறோம். ஸோ அதுல ஜூலை 31st வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 18 டேஸ் டைம் கிடைக்கும். அடுத்து ஆகஸ்ட் மந்த்ல பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ல இருந்து 31 வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 31 டேஸ் டைம் கிடைக்கும். செப்டம்பர் மந்த்ல பாத்தீங்கன்னா செப்டம்பர் 1ல இருந்து 26 வரைக்கும் பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து ஒரு 26 டேஸ் கிடைக்கும். ஸோ டோட்டலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டைம் இருக்கும் அப்படின்னா 75 டேஸ் இருக்கும். ஸோ நமக்கு எக்ஸாமினேஷன் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 28 அன்னைக்கு நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ 26ஓட நம்ம டெஸ்ட் பேட்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். 27th அன்னைக்கு ஒன் டே நம்ம வந்து ஃப்ரீ பண்ணிடுவோம் நம்ம. ஸோ அன்னைக்கு வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறமா 28th அன்னைக்கு நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஜூலை 10, 11, 12, 13 ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம 14லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் பேட்சை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு ஒவ்வொரு மந்த்லையும் எவ்வளோ டேஸ் எடுத்திருக்கிறோம், ஸோ அதில் டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் நமக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு டெஸ்ட் எப்படி நம்ம கண்டக்ட் பண்ண போறோம், யூனிட் டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ண போறோம், ரிவிஷன் டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ண போறோம், மாடல் எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ண போறோம்ன்றதை நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டெஸ்ட்டுக்கான டீடைல்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்ட். இப்போ யூனிட் டெஸ்ட் நமக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 62 டேஸ் எடுத்துக்கிறோம் நம்ம. அதாவது ஜூலை 14th இருந்து செப்டம்பர் 30th வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யூனிட் டெஸ்ட் எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ இதுக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 62 டேஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இதுல யூனிட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து ஒரு 31 யூனிட் டெஸ்ட், அதாவது ஒரு யூனிட்டுக்கு மினிமம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 யூனிட் டெஸ்ட் நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு யூனிட்டை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி ஆஃபா கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட், அதாவது அந்த யூனிட் ஃபுல்லா சேர்த்து ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு யூனிட்டுக்கு மினிமம் ஒரு 3 டெஸ்ட் நம்ம வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து ரிவிஷன் டெஸ்ட் பாத்தீங்கன்னா 2 ரிவிஷன் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14ல இருந்து செப்டம்பர் 19th வரைக்கும் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ டோட்டலாக இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 டேஸ் டைம் எடுத்துக்குவோம் நம்ம. அடுத்து மாடல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாடல் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். செப்டம்பர் 20ல இருந்து 26 வரைக்கும் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 டேஸ் டைம் எடுத்துக்குவோம் நம்ம. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 75 டேஸ் வந்துடும். ஸோ இந்த 75 டேஸ்க்குள்ள ஸோ நம்ம யூனிட் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், மாடல் டெஸ்ட் இது எல்லாமே கண்டக்ட் பண்ண போறோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்ற டீட்டெயிலை இங்கே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதாவது ஜூலை 14ல இருந்து செப்டம்பர் 26ஓட டோட்டலாக வந்து ஒரு 75 டேஸ் எடுத்து இந்த ஸ்டடி பிளானை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம வந்து டிசம்பர் 12 நம்ம வந்து ஆரம்பிச்சிருப்போம். டிசம்பர் 12 ஆரம்பிச்சு
ஆகஸ்ட் 18த்தோட நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். டெஸ்ட் பேட்ச் 1 ஒரு 250 டேஸ் எடுத்து நம்ம வந்து ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணி ஏற்கனவே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ நம்ம அந்த பேட்ச்ல ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா நமக்கு ரொம்ப டைம் கம்மியா இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, 20 டேஸ் டைம் எடுத்திருப்போம். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 20 டேஸ் எடுத்து ஒரு 200 டேஸ்ல யூனிட் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அப்புறம் ரிவிஷன், மாடல் எக்ஸாம்லாம் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் 1ல ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க இப்ப ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அவங்களுக்கு இந்த 80 டேஸ்ல ஸோ நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நமக்கு 75 டேஸ்ன்னு வச்சுக்கங்களேன். டோட்டலா ஒரு 10 யூனிட்ஸ் அப்படின்னா, ஒரு யூனிட்டுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 6 டேஸ் தான் வரும். ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா 60 டேஸ் போயிரும். அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ற மாரி இருக்கும். ஒரு 15 டேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு மாடல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இதுல ரொம்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் கம்மியா தான் இருக்கும். 80 டேஸ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு யூனிட்டுக்கு மினிமம் 6 டேஸ் தான் நம்ம அலாட் பண்ற மாரி இருக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம 20 டேஸ் அலாட் பண்றப்ப நமக்கு ஒவ்வொரு யூனிட்டையும் படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த 20 டேஸ்ல நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். டெஸ்ட் பேட்ச் 1ல ஜாயின் பண்ணவங்க, இப்ப டெஸ்ட் பேட்ச் 2ல நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபுல்லா ரிவிஷன் பண்ணி ஈஸியா நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம்னா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஆனுவல் பிளானர் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பிளான் பண்ணிட்டோம். டிசம்பர்ல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆகஸ்ட்ல கம்ப்ளீட் பண்ணோம்னா, கண்டிப்பா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கும், நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கும் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி தான் நம்ம ஆரம்பிச்சிருப்போம் நம்ம. ஸோ அந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறமா, ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து ரிவிஷன் பண்ணிட்டு எக்ஸாம் அட்டெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நமக்கு கொஞ்சம் அனௌன்ஸ்மென்ட் எல்லாமே முன்னாடியே வந்துருச்சு. நமக்கு ஆகஸ்ட்ல வர வேண்டிய நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜூலைலயே வந்துருச்சு. நவம்பர், டிசம்பர்ல வர வேண்டிய எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு செப்டம்பர்லயே வந்துருச்சு. ஸோ அப்ப நமக்கு அட்வான்ஸா நமக்கு எக்ஸாமினேஷன் முன்னாடி வந்ததுனால, இப்ப நமக்கு டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை 10ல இருந்து செப்டம்பர் 28 வரைக்கும் ஒரு 80 டேஸ் தான் இருக்கும். ஸோ அந்த 80 டேஸ்ல நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஷெட்யூல்ல 75 டேஸ் எடுத்து, ஸோ ஒவ்வொரு மந்த்ல எவ்வளோ டேஸ் எடுத்திருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் இந்த டேஸ்ல எத்தனை யூனிட் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலா நம்ம வந்து பார்த்தோம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம என்னென்னலாம் புரொவைட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ஃபுல் டீடைல்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். இப்ப இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு 10 யூனிட்ஸ்க்கான ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் காப்பி ஸோ உங்களுக்கு புரொவைட் பண்ணுவாங்க. கொஸ்டின் பேங்க்ஸ் ஸோ இதுவுமே பிடிஎஃப் காப்பியா உங்களுக்கு சென்ட் பண்ணிருவாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஸோ இதுவுமே பிடிஎஃப் காப்பியா உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. டெக்ஸ்ட் புக் மெட்டீரியல்ஸ் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் மினிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 to 12 டெக்ஸ்ட் புக் பிடிஎஃப் காப்பி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிருவாங்க. ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் நமக்கு வந்து டோட்டலா பார்த்தீங்கன்னா, ஒரு 8 யூனிட்ஸோட ரெக்கார்டட் வீடியோ கிளாஸோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிருவாங்க. ஸோ இது எல்லா பிடிஎஃப் காப்பியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு மெயில்ல சென்ட் பண்ணிருவாங்க. இது இல்லாம பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ஸோ நம்ம கண்டக்ட் பண்ண போறோம் பார்த்தீங்களா, டெஸ்ட் கொஸ்டின்ஸ் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா, உங்களோட மெயில் ஐடிக்கு உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிருவாங்க. ஸோ நீங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, ஸோ அதோட டீடைல்ஸ் என்னென்ன சென்ட் பண்ணணும்னா, உங்களோட நேம் சென்ட் பண்ணணும். ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக்ட், மெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர், ஸோ எக்ஸாம் வந்து பிஜிடிஆர்பி, அதுக்கப்புறம் பே பண்ண ஸ்கிரீன்ஷாட் இமேஜ். ஸோ இதுல மெயில் ஐடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட பிடிஎஃப் காப்பி எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், டெக்ஸ்ட் புக்கு, அதுக்கப்புறம் டெஸ்ட் கொஸ்டின்ஸ், ஸோ இந்த வீடியோ கிளாஸோட லிங்க் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க சென்ட் பண்ண வேண்டிய டீடைல்ஸ் இதுதான் சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட நேமு, டிஸ்ட்ரிக்ட், மெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பரு, ஸோ எக்ஸாம் பிஜிடிஆர்பின்னு சென்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் பே பண்ண ஸ்கிரீன்ஷாட் இமேஜ். ஸோ நீங்க பே பண்றதுக்கான ஜிபே நம்பர் ஆர் ஃபோன்பே நம்பர், பேடிஎம் ஸோ இது எல்லாமே ஸோ இந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸோ அதை ஸ்கிரீன்ஷாட் இமேஜ் எடுத்து சென்ட் பண்ணீங்கன்னா போதும். ஸோ டெஸ்ட் பேட்சுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1500 மட்டும் பே பண்ணா போதும். ஸோ இந்த 2000ல இருந்து ஸோ உங்களுக்கு 500 பார்த்தீங்கன்னா லெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்லி 1500 மட்டும் நீங்க பே பண்ணிட்டு இந்த டீடைல்ஸ் எல்லாமே அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட மெயில் ஐடிக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் காப்பியை சென்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சென்ட் பண்ற இந்த பிடிஎஃப் காப்பிக்கான டீடைல்ஸ். ஸோ இப்போ ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டோட்டலா 1691 பேஜஸ் இருக்கும். ஸோ இந்த 10 யூனிட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா டோட்டல் பேஜஸ் வந்து 1691 பேஜஸ் வந்துடும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா 382 பேஜஸ் வரும். கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 2070 கொஸ்டின்ஸ் இருக்கும். கொஸ்டின் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 713 பேஜஸ் வந்துடும். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5309 கொஸ்டின்ஸ் இருக்கும்.
டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ற கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 1150 பேஜஸ் வந்துடும். டோட்டலா கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 3600 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ டோட்டலா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3936 பேஜஸ் வந்துடும். டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அதாவது எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 10979 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு டீடைல்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 240 வீடியோஸ் வந்துடும். ஸோ டைம் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 135 ஹவர்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து சென்ட் பண்ண போகிற டீடைல்ஸ். ஸோ இது எல்லாமே ஃபியூச்சர்ஸ். ஸோ நமக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 2 யூனிட் டெஸ்ட் ஒரு ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட் மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் நமக்கு. ஸோ நமக்கு எடுக்க போகிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்ட் லெவலாக தான் இருக்கும். நமக்கு டிஆர்பி பேட்டர்னில் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுப்போம். நம்ம எல்லா பிடிஎஃப் காப்பியுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லா பிடிஎஃப் காப்பியுமே மெயிலுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு கொஸ்டின் பேங்க் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் இருக்கும். அதாவது ஸ்லிப் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட், கொஸ்டின் பேங்க் இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா கொஸ்டின்ஸு. ஸோ அந்த கொஸ்டினுக்கான கொஸ்டின் பேப்பர் இருக்கும், ஆன்சர் கீ இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீடைல்டு சொல்யூஷன். ஸோ கொஸ்டின், ஆன்சர் கீ, டீடைல்டு சொல்யூஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த யூனிட் எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும், அதில் நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோன்றதை பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 அல்ஜிப்ரா. ஸோ இது நமக்கு என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜூலை 14 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ 21ஓட ஜூலை 21ஓட கம்ப்ளீட் ஆகிடும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 டேஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இங்கே டேட் கொடுத்துருப்பாங்க. ரியல் அனாலிசிஸுக்கு ஒரு 6 டேஸ் டைம் எடுத்திருப்போம். அதே மாதிரி டோபாலஜி, அடுத்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ், டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் அனாலிசிஸ், ஆப்ரேஷன் ரிசர்ச், ப்ராபபிலிட்டி தியரி. ஸோ இது ஒவ்வொன்றுக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே டேட் கொடுத்துருப்போம். எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ இந்த யூனிட் டெஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிவிஷன் டெஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 6 டேஸ் டைம் எடுத்திருப்போம். ரிவிஷன் டெஸ்ட் ஒரு 2 ரிவிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். மாடல் டெஸ்ட் ஒரு 3 மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். இதுக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே டேட் கொடுத்துருப்போம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 75 டேஸ். ஸோ நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுலேருந்து எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு இருக்கிற டைமே பார்த்தீங்கன்னா ஒரு 80 டேஸ் தான். ஸோ அந்த 80 டேஸில் நம்ம 75 டேஸ்க்குள்ளே நம்ம ஷெட்யூல் பிளான் பண்ணி நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும்னா கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக தான் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஒரு யூனிட்டுக்கு 6 டேஸ்ன்றது ரொம்ப கம்மி தான். ஸோ பட் இருந்தாலும் நமக்கு டைம் இல்லாதன்றதுனால தான் ஸோ இந்த ஷெட்யூல் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 டேஸ் எடுத்திருந்தோம். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 20 டேஸ் எடுத்து ஸோ 10 யூனிட்ஸுக்குமே ஒரு 200 டேஸ் எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் ரிவிஷனுக்கு ஒரு 20 டேஸு, மாடலுக்கு ஒரு 30 டேஸு, டோட்டலாக ஒரு 250 டேஸ் எடுத்து நம்ம ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஸோ அது ஆகஸ்ட் 18 முடிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கிறவங்க, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணலாம்னு பார்த்துருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால இந்த 6 டேஸை நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக நம்ம வந்து படிக்கணும். ஸோ எதை மட்டும் நம்ம படித்தா போதும், நம்ம ஃபுல்லாத்தையும் உட்காந்து படிக்கிறதுக்கு பதிலாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது மட்டும் நமக்கு படித்தா ஈஸியாக இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி ஸோ இந்த 6 டேஸுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் நம்ம வந்து நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த 75 டேஸில் இப்போ ஒரு யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்ஜிப்ராவில் 14th ஆரம்பிச்சு 21. அப்போ இந்த 14 ஆரம்பிச்சு 21 இந்த 8 டேஸை நம்ம வந்து 4 இதாக ஸ்ப்ளிட் பண்ணிக்குவோம். அதாவது ஒவ்வொரு இதையும் 2 பிரித்து 4 × 2 8 அப்படின்னு பிரிச்சுக்குவோம் நம்ம. ஸோ எவ்ரி 2 days ஒன்ஸ் ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டெஸ்ட் வந்துடும். அதே மாதிரி ரியல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இந்த 6 டேஸை 2 × 3 அப்படின்னு பிரிச்சுக்குவோம். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 டேஸுக்கு ஒரு டெஸ்ட். அப்போ இதில் டோட்டலாக ஒரு 3 டெஸ்ட் வந்துருமா. இது மாதிரி ஒவ்வொரு யூனிட்டையும் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ உங்களுக்கு படித்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஏற்கனவே டெஸ்ட் பேட்ச் முடித்தவங்களும் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு இருக்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75 டேஸ் தான். இப்போ இந்த 75 டேஸை நம்ம எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணணும். ஸோ நமக்கு அதில் எந்த இதையும் நம்ம மிஸ் பண்ணாமல் எல்லா யூனிட்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாத்தையும் நம்ம படிக்காமல் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே போதும். நம்ம கொடுத்துருக்கிற மெட்டீரியல், ஸோ அதுக்கப்புறமா கொஸ்டின் பேங்க்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதுக்கப்புறமா டெஸ்ட் கொஸ்டின், ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இதுவே நமக்கு எனஃப் தான். இதை படித்து முடிக்கிறதுக்கே நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே
கண்டிப்பா நமக்கு எக்ஸாம்ல அதாவது டிஆர்பில பார்த்தீங்கன்னா, ஒரு 80 கொஸ்டின்ஸ்க்கு மேல டைரக்ட்டாவே வந்துரும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம படிச்சிருக்கிறத வச்சு அட்டெண்ட் பண்ணோம்னா, நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நமக்கு 26தோட இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ டிஆர்பில பார்த்தீங்கன்னா, டிஆர்பி எக்ஸாம் வந்து என்னைக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, 28th அன்னைக்கு நம்ம கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால அதுக்கு முன்னாடியே நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிருவோம். இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கான டெஸ்ட் 2க்கான டெஸ்ட் ஷெட்யூல் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் கொஸ்டின்ஸ், அந்த டெஸ்ட்டுக்கான டேட்டு இத பத்தின ஒரு ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டு, உங்களோட நேமு, உங்களோட மெயில் ஐடி, டிஸ்ட்ரிக்ட், வாட்ஸ்அப் நம்பர் ஸோ இதெல்லாமே நீங்க சென்ட் பண்ணீங்க அப்படின்னா போதும். ஸோ அது உங்களோட மெயிலுக்கு எல்லா பிடிஎஃப் காப்பியுமே சென்ட் பண்ணிருவாங்க. ஸோ உங்களோட மெயில்ல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல பிடிஎஃபாவே நீங்க வந்து வச்சு படிச்சுக்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த டேட் பிரகாரம் ஒன் பை ஒன்னா சென்ட் பண்ணுவாங்க. இதுல வந்து நீங்க இந்த டேட்டை நோட் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இந்த டேட் கொடுத்துருப்பாங்க. இந்த டேட் பிரகாரம் அந்தந்த டேட்ல நமக்கு என்னன்னைக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போற எல்லா டீடைலுமே தனியா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் கிரியேட் பண்ணிடுவாங்க. டெஸ்ட் பேட்சுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த குரூப்ல உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. டெய்லி உங்களுக்கு மோட்டிவேஷன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம எப்படி படிக்கணும், எதை மட்டும் படிச்சா போதும் அப்படின்ற எல்லாமே டீடைலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி டே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்க வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இந்தந்த யூனிட்டுக்கு இதை மட்டும் படிச்சா போதும் அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்க இதை ஈஸியா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நமக்கு பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கான நமக்கு எக்ஸாமினேஷன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 75 டேஸ்க்குள்ள வர்றதுனால இதை நமக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ அதனால இந்த ஒரு 75 டேஸ்க்கு எந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் பண்ணி படிக்கிறோமோ ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் சான்ஸ். ஸோ அதனால ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாமே இந்த ஒரு 75 டேஸ் மேக்ஸிமம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. கண்டிப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. அந்த எக்ஸாமினேஷன்ல நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளோட லைஃபே ஃபுல்லா சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதனால மேக்ஸிமம் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க முடியும் அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு ஸோ நமக்கு டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதனால மேக்ஸிமம் ஏர்லி மார்னிங் நல்லா சீக்கிரமா எந்திரிச்சு படிங்க. அதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட்லயும் படிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 8 ஹவர்ஸ்ட்ட நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 8 ஹவர்ஸ் படிச்சோம் அப்படின்னா தான் ஸோ இந்த 6 டேஸ்க்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஏற்கனவே டெஸ்ட் பேட்ச்ல நம்ம இருக்கிறவங்களுக்கு ஸோ மினிமம் வந்து ஒரு 5 ஹவர்ஸ் டு 6 ஹவர்ஸ் படிச்சோம்னா போதும். ஸோ எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நமக்கு டெஸ்ட் பேட்சுக்கான டீடைல்ஸ் இது எல்லாமே நம்ம டீடைலா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு வேற எதுவும் டவுட் அப்படின்னா ஸோ இங்க உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே டீடைல்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க.